நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கந்த சஷ்டி விரதத்தின் மகிமைகள், கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறை, விரத காலத்தில் செய்ய வேண்டியவை வேண்டாதவை, விரதம் இல்லாமலும் வழிபடும் முறை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள் என எடுத்துக்கிட்டோம்னா பல நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மிக மிக சிறப்பான நாட்களில் ஒன்றானது இந்த கந்த சஷ்டி. மாதந்தோறும் சஷ்டி வந்தாலும் இதை மகா சஷ்டின்னு சொல்லுகிறோம். இந்த மகா கந்த சஷ்டி 22/10/2025 முதல் தொடங்கி 28/10/2025 வரை இந்த 7 நாட்கள் உள்ளது. இதில் 27/10/2025 அன்று சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. இந்த 7 நாட்களுமே முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க பல ஆண்டுகளை வைத்தியம் பார்க்கிறோம், ஆனால் எந்த பலனும் இல்லை என்று குழந்தைக்காக ஏங்கும் தம்பதியினருக்கு ஒரு அருமையான விரதம் எது என்றால் அது இந்த சஷ்டி விரதம் தான். இதுக்கு ஒரு பழமொழி இருக்குன்னே சொல்லலாம். சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகத்தில் இருக்கும் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் என்பது அர்த்தமாகும். தீபாவளி முடிந்து வரும் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை 6 நாட்கள் கந்த சஷ்டி விரதமாகும். 22/10/2025 முதல் 27/10/2025 வரை 6 நாட்கள் கந்த சஷ்டி. 28/10/2025 திருக்கல்யாணத்துடன் நிறைவு பெறுகிறது. முதல் நாள் வீடு சுத்தம் செய்து காலை 6 மணிக்குள் கலசம் வைத்து காப்பு கட்டுபவர்கள் கட்டிக்கொள்ளவும். முருகன் படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் மணப்பலகை அல்லது சிவப்பு நிற துணி விரித்து முருகனை அமர்த்தி சந்தன குங்குமம் இட்டு மலர்கள் சாற்றி பூஜை தொடரலாம். காலை மாலை இருவேளையும் முருகனுக்கு அரிசி மாவால் ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அல்லது முதல் நாள் ஒரு தீபம், 2ஆம் நாள் 2 தீபம் என படிப்படியாக தொடர்ந்து 6ஆம் நாள் 6 தீபம் ஏற்றலாம். வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டு திரி, பஞ்சு திரி 3ம் சேர்த்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. 6 நாட்களும் காலை மாலை 6 to 7 மணிக்குள் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மற்றும் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். செவ்வரளி, மல்லிகை, முல்லை, சாமந்தி பூக்களை சாற்றலாம். நெய்வேத்தியமாக எளிமையாக 2 வாழைப்பழம் அல்லது 1 டம்ளர் பால் முடிந்தவரை வைக்கலாம். 2 நேரமும் புதிதாக நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். 7ஆம் நாள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று திருக்கல்யாணம் முடிந்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்யவும். முருகனுக்கு தயிர் சாதம், கல்யாண விருந்து படையல் போட்டு தீப தூப ஆதாரணை செய்து பூஜை முடித்து காப்பை கலட்டவும். எந்த விரதத்தை தேர்வு செய்கிறீர்களோ அதை 6 நாட்களும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகன் படம் சிலை வைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இவ்வாறு எளிமையான முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். மிக்க நன்றி.